காலேஜ்ல இருந்தாலும் ஸ்கூல்ல இருந்தாலும் இது ஒரு அன்செட் ரூல். ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் ஒரு பொம்பளை வந்தானா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஃபர்ஸ்ட் தான் மரியாதை கொடுக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் ஒரு பொண்ணு வரக்கூடாது. அதை வந்தானா நம்ம அப்படியே டைவர்ட் ஆகணும். உங்களை இன்ன வரைக்கும் அப்பா செம மொமெண்ட்ல அப்படின்னு உங்களுக்கு கிடைச்ச ஒரு ப்ரொபோசல் என்னது? அந்த ஒரு ஃபேன் மொமெண்ட் என்னது? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு 11 இயர்ஸ் கேப் கொடுத்துருக்கோம் சினிமால இருந்து. நிறைய டைப்ல வந்திருக்கும் ப்ரொபோசல். டீசென்டானா இன்டீசென்டானா எல்லா 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 டைப் ப்ரொபோசல் எல்லாம் வந்திருக்கும். காதல் தேசம்ல இந்த ரோஸ் வந்து ரோட்ல போடுறது, லெட்டர் வந்து ரோட்ல போடுறது, அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா நீங்க? ரியல் லைஃப்ல என்னோட பொறுத்த வரைக்கும் லவ் இல்ல அஃபெக்ஷன் இல்ல ஃபீலிங்ஸ் இருந்தனா நான் போய் டைரக்டா போய் அப்ரோச் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா நீங்க வந்து 90s கிட் மாதிரியே பேச மாட்டீங்க. இப்ப இருக்க 2K கிட்ஸ் அதெல்லாம் பண்றாங்க. மேக்ஸிமம் என்ன கிடைக்கும், இல்ல ஒரு அடி கிடைக்கும், அவ்வளவுதான். ஆப்போசிட் பர்சன் அப்படி ஃபீல் பண்றாரு இல்லையோ அது அவரோட that is their decision. பட் நம்மளுக்கு என்ன ஃபீலிங் இருக்கு நம்ம போய் honestly சொல்லிக்கலாம். கைண்ட் ஆஃப் ரெண்டு சாக்லேட் பாய்ஸ் இன் சேம் ஃப்ரேம் இருக்குல்ல, அது உங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அந்த படம்? நான் எப்பவுமே ஒரு படம் பண்ணும்போது கதை தான் ஹீரோ எனக்கு. ஸோ கதை எனக்கு பிடிச்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஐ டோன்ட் வரி அபவுட் யாருக்கு அதிகமா ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், அது நான் கேர் பண்றது இல்லை. நீங்க வந்து காதலுக்கு மரியாதை படத்துல நடிக்கிறதா இருந்தது. சில வாட்டி இதை பார்க்கும்போது ஆஹா நல்ல படம் மிஸ் பண்ணிட்டோம், நம்ம கையில போயிடுச்சு, அது ஒரு ரிக்ரெட் இருக்கும். பட் டெஃபினெட்லி எனக்கு மைண்ட்ல என்ன இருக்குன்னா ஃபியூச்சர்ல டெஃபினெட்லி தேர் பி சம்திங் மோர் டிஃபரெண்ட். ஒன்ஸ் an actor always an actor அப்படி சொல்லுவாங்கல்ல. யாரோட டைம் எப்போ ஒரு ஃப்ரைடேக்கு டைம் மாறிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு அவரோட விதியில. we have to just be positive and go with that. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. 90s கிட்ஸுடைய ஃபேவரிட் வந்து சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பாடல்கள், அவருடைய பாடல்கள் வந்து ஹிட்டு. ஸோ இப்போ ஹாப்பிராஜ் படத்துக்கு நமக்கு வந்து ஒரு மாசான என்ட்ரி கொடுக்குறாரு அப்பாஸ் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்டு உங்களை மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே வந்து ரீவைனில் எல்லாமே கேட்குது. அண்டு இப்போ ஹாப்பிராஜ் வரைக்கும் என்ட்ரி நல்லா இருந்ததே அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் வந்து கிடச்சிருக்கு. காதல் தேசம் படத்தில் நீங்களும் வினித் சாரும் ஃப்ரெண்டா மச்சான் அவ ஏன் ஆளு மச்சான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் ரியாக்ஷன் மாறும், அப்போ அவர் ஒரு ரியாக்ஷன் மாறும்ல. ஸோ அந்த சீனுக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ரிப்பரேஷன் வித்தியாசமா இருந்திருக்கும்ல. இந்த காலத்துல வேணாலும் எந்த காலேஜ்ல இருந்தாலும் ஸ்கூல்ல இருந்தாலும் இது ஒரு அன்செட் ரூல். ரெண்டு ஆம்பளைக்குள்ள ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் ஒரு பொம்பளை வந்தானா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஃபர்ஸ்ட் தான் மரியாதை கொடுக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் ஒரு பொண்ணு வரக்கூடாது. அதை வந்தானா நம்ம அப்படியே டைவர்ட் ஆகணும். அதான் அது அவர் அன்செட் ரூல். ஸோ இதுக்கு ப்ரிப்பரேஷன்னா லைஃப்ல நம்ம நிறைய ப்ரிப்பரேஷன் வந்திருக்கோம் ஸ்கூல் டைம்ல எல்லாத்தையும். ஸோ அது ஞாபகம் வந்தது. அப்போ அது நம்ம சில விஷயங்கள் எல்லாம் அப்படி பேசி கதிர்கிட்டு அவருடைய மைண்ட் செட் என்ன இருந்தோம். அப்புறம் அதை யூஸ் பண்ணி ஹி ஹேட் ஒன் டைரக்டர் கிட்ட ஒரு மைண்ட் செட் கிளாரிட்டி இருந்தோம். We'll go ahead with this. So அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து பொண்ணு வேணும், ஐ மீன் ஒரு பையன் வேணும் அப்படின்னா இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் அப்பாஸ் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100%ல் 97% வந்து அப்பாஸ் மாதிரி ஒரு பையன் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஃபேன்ஸோடைய லவ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பர்சனலாக ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கலாம், இல்லைனா வந்து மெசேஜஸ் வந்திருக்கலாம். உங்களை இன்ன வரைக்கும் அப்பா செம மொமெண்ட்டில் அப்படின்னு உங்களுக்கு கிடைச்ச ஒரு ப்ரொபோசல் என்னது? அந்த ஒரு ஃபேன் மொமெண்ட் என்னது? ஃபேன் மொமெண்ட்ஸ் எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்து அந்த காதல் தேசம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் அந்த ஃபேன் மொமெண்ட்ஸ், அந்த பாசன், அந்த அன்பு எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் இருக்கும். ஸோ அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு 11 இயர்ஸ் கேப் கொடுத்துருக்கோம் சினிமால இருந்து. இப்போ வரைக்கும் நான் சோஷியல் மீடியால கூட அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை. இப்போதான் ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணது சோஷியல் மீடியால. அதுல கூட அந்த ஃபேன் பேஸ், ஃபேன் ஃபாலோயிங், இன்னும் அந்த அந்த பேஷன் இருக்கும். இல்லை அப்பாஸ் சார் நீங்க இது அந்த மாதிரி எல்லாத்தையும் இருக்கும். ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல். ரெண்டாவது ஒரு ப்ரப்போசல் நிறைய டைப்ல வந்திருக்கு. ப்ரப்போசல் டீசென்டானா இன்டீசென்டானா எல்லா 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 டைப் ப்ரப்போசல் எல்லாம் வந்திருக்கும். பட் நான் அதுக்கு என்ன சொல்ல முடியும்னா அது அவருடைய ஐ கேனாட் சே இது பெட்டர் அது கம்மி. எல்லாரோட ஒரு பேஷன்ல தான் அந்த அந்த ஒரு ஆனஸ்டியோட தான் ஃபீலிங்ல கொடுத்துருக்காங்க. சொசைட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஐயோ அது சரியில்லை இது அதெல்லாம் அப்படி கிடையாது. I respect everybody's feelings and
யார் யாரோ அந்தந்த டைம்ல அவர் அப்படி ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்கன்னா டெஃபினெட்லி ஐ ரெஸ்பெக்டட். பட் வேற விஷயம், ஐ நாட் அக்செப்டட் எவ்ரிபடிஸ் ப்ரப்போசல், பட் டெஃபினெட்லி ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். பிகாஸ் ஓகே. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபீலிங்ஸ் ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு முக்கியம் லைஃப்ல. எல்லா படங்கள் பத்தி பேசுறேன். எனக்கு காதல் தேசம்ல இந்த ரோஸ் வந்து ரோட்ல போடுறது, லெட்டர் வந்து ரோட்ல போடுறது அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா நீங்க? ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது அது டைரக்டரோட கான்செப்ட் கதையில, ஓகே. காதல் தேசம்ல. ரியல் லைஃப்ல என்னோட பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பவுமே யார் மேல அந்த மாதிரி ஒரு லவ் இல்ல அஃபெக்ஷன் இல்ல ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னா நான் போய் டைரக்டா போய் அப்ரோச் பண்ணிருக்கோம். ஓகே. ஏன்னா எனக்கு லைஃப்ல எப்பவுமே ஒரு ரிக்ரெட் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ம். மைண்ட் செட். என்ன போய் கேட்டுக்கலாம். மேக்ஸிமம் ம். என்ன கிடைக்கும்? இல்ல ஒரு அடி கிடைக்கும். அவ்வளவுதான். அட்லீஸ்ட் நம்மளுக்கு கிளாரிட்டி தெரியும். இல்ல சும்மா அவர் சுத்திட்டே இருக்கும். ஒரு 10 மாசம், 3 மாசம், 2 மாசம் பட் அத தெரியாம சுத்திட்டு இருக்கோம்னா அது டைம் வேஸ்ட் ஆகும். ஒரு ஃபீலிங் இருக்குன்னா அந்த ஃபீலிங்க்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இது அது நம்மோட சைடுல ஃபீலிங் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு போய் கேட்கறதுக்கு எஸ் ஐ லவ் யூ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை காதலிக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்கு அதை ஆனஸ்டியா சொல்லிக்கலாம். ஆப்போசிட் பர்சன் அப்படி ஃபீல் பண்றாரு இல்லையோ அது அவருடைய தட் இஸ் தேர் டிசிஷன். பட் நம்மளுக்கு ஓகே. என்ன ஃபீலிங் இருக்கு நம்ம போய் ஆனஸ்ட்லியே சொல்லிக்கலாம். ஐ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் மை டிசிஷன். ஓகே. இன்னொருத்தரோட எக்ஸ்பெக்டேஷன்ல அதை எப்பவுமே டிசப்பாயின்மெண்டா வரும். ஏன்னா நான் ஃபீல் பண்றேன் அந்த பொண்ணு என் மேல லவ் வச்சிருக்கானா, அதை லவ் வச்சுக்கலன்னா அது டிசப்பாயின்மெண்ட் தான் வரும். ம். 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 தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். அது சொல்றது என்னோட கடமை. பிரச்சனை கிடையாது. என் பிரச்சனை என்னன்னா நான் என்ன ஃபீல் பண்றேன் அத போய் உண்மையா போய் சொல்லணும். சொல்லிடுங்க. ஒத்துக்கிட்டானா அவர் ஆல்சோ அப்படி ஃபீல் பண்ணனா அது போனஸ். ஓகே. இல்லனா நோ ப்ராப்ளம். ரிக்ரெட் ஓகே. கிடையாது. ஆக்சுவலா நீங்க வந்து 90s கிட் மாதிரியே பேச மாட்டீங்க. இப்ப இருக்க 2K கிட் அதெல்லாம் பண்றாங்க. 90s கிட் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க படத்துல தான் வந்து எதையுமே சொல்லாம இருந்தீங்க. இத பார்த்து நம்ம ஆட்கள் நம்பிக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஓகே. ஒருவேளை வந்து படத்துல பார்த்து மனசுல வச்சுட்டே இருந்து நான் அதிகமா இன்டர்வியூஸ் கொடுக்கல. அதனால யோகி நான் அதிகமா இன்டர்வியூஸ் கொடுக்கல. ரசிகர்களுக்கு ஆடியன்ஸ்க்கு என்னை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியல. அதனால you all don't know much about me. ஓகே. ப்ளீஸ் 90s கிட் இப்பயாவது பார்த்துட்டு மனசுல வச்சுக்கிறது கிடையாது. ஓப்பனா சொல்லணும். இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது. ஓகே. ஆனா வந்து மின்னலை படத்துல நீங்களும் மேடி சார் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு சீன் வந்து இருக்கும். ஆக்சுவலா அந்த நீங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த ஐ மீன் ஆஃப் த கேமரா நிறைய விஷயங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்களே. என்ன மச்சான் அந்த மாதிரி பேசிடுவோம். டக்குன்னு வந்து சீன் வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கும் மேடிக்கும்? இல்ல ப்ரிப்பரேஷன் கிடையாது. ஆன் த ஃப்ளோ. ம். ரொம்ப ஸ்பான்டேனியஸா போயிட்டு இருக்கும். சீன் கொடுத்தாலும் அந்த சீன் பண்ணி ஒரு 2-3 ரிஹர்சல் நம்ம டிசைட் பண்ணுவோம். இது சரிగా வரல, இது வரல. அப்பப்போ அந்த ஸ்பாட்ல வில் ஜஸ்ட் இம்ப்ரோவைஸ் அண்ட் வில் டு இட். ஆக்சுவலி அதுல வந்து ஒரு டயலாக் இருக்கும். நீங்க காலேஜ்ல நீங்க நடுவுல இருப்பீங்க. உங்கள சுத்தி 4 பொண்ணுங்க இருப்பாங்க. நடந்து போயிட்டு இருப்பீங்க. அப்ப வந்து இரு மச்சான் அவன பாரேன் இப்ப என்ன பண்ண போறான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறதுக்கு, உன் கையில வந்து புல்லாங்குழல் மட்டும் தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்களோட கண்ணன் கிருஷ்ணன் ரேஞ்சுக்கு வந்து பேசியிருப்பாங்க. அது ஆக்சுவலா டைரக்டர் வந்து உண்மையாவே எழுதின டயலாக் தானே அது. அது ஏதோ சொன்னாரா சார் இது உங்களுக்கு உண்மையாவே நடக்குது அப்படி சொன்னாப்லையா? ஆமா. ஆக்சுவலா வந்து அது மேடிக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். கைண்ட் ஆஃப் 2 சாக்லேட் பாய்ஸ் இன் சேம் ஃப்ரேம் இருக்குல்ல. அது உங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல? நான் எப்பவுமே ஒரு படம் பண்ணும்போது கதை தான் கேட்பேன். ம். கதை தான் ஹீரோ எனக்கு. ஸோ Okay. கதை எனக்கு பிடிச்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஐ டோன்ட் வரி அபவுட் யாருக்கு அதிகமா ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அது நான் கேர் பண்றது இல்லை. நான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னோட தொழில் பொறுத்த வரைக்கும் நான் கேட்டது கதை எனக்கு பிடிச்சு போயிடுச்சு. அதுக்கு நான் ஜஸ்டிஃபை கொடுக்கணும். அவ்வளவுதான். சிம்பிள். எப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்றாரு அது ஆடியன்ஸோட மேல இருக்கும். அதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பேன்னா ஐயோ அப்போ டிசப்பாயின்மெண்ட் வரும். ஸோ ஐ டோன்ட் கீப் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லைஃப்ல. ஐ ஜஸ்ட் கிவ் மை 100% அண்ட் அப்படியே போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு பர்சனலா இப்ப வந்து அப்பாஸ் அப்படின்னு சொன்னாலே மீச தாடி இல்லாம இருக்கிறது அந்த மாதிரி தான் இமேஜ் எங்களுக்கு இருக்கு. இப்போ வந்து நல்லா தாடி வச்சு நல்லா ஒரு மாதிரி ரக்கட் லுக்கும் இருக்கு. உங்களுக்கு பர்சனலா பிடிச்ச லுக் எந்த லுக்? அந்த மாதிரி நல்லா க்ளீன் சேவ் லுக்கா இல்ல இந்த லுக்கா? இல்ல கிளீன் ஷேவ் இல்ல, லைட் ஸ்டபிள் இருந்தானா 2-3-4 தாடி அப்படி இருந்தானா ஓகே. இது தாடி சும்மா பிகாஸ் ஐ திங்க் சோ மெனி இயர்ஸ் ஒரு ரொமான்டிக் ஹீரோட இமேஜ் இருக்கும். சாஃப்ட் ஃபேஸ் இருக்கு. சோ ஒரு ரஃப்னஸ் காட்டுறதுக்கு அப்படி வளர்த்து வச்சிருக்கேன். ஓகே. இல்லைன்னா ஃபேஸ் ரொம்ப சாஃப்ட் இருக்கா அதனால. பட் டிபெண்டிங் கதையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு கதை வந்தனா ஒரு கிளீன் ஷேவ் வேணும், கிளீன் ஷேவ் நெகட்டிவ் வேணும்,
அந்த மாதிரி இருக்கேன்னா ஐ வில் க்ளீன் ஷேவ். ஸோ கதைக்கு என்ன தேவைப்படுதோ அப்படிதான் பண்ணுவேன். இப்போ எங்களுக்கு வந்து குட் பேட் அக்லி படத்தில் வந்து அஜித் சாருக்கு வந்து நிறையா எங்களுடைய எல்லா படங்களையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சீன்ஸ்லாம் இருக்கும், அது பார்க்க மாசாக இருந்துச்சு. இப்போ டக்குன்னு எனக்கு வந்து தோணுது, இப்போ உங்களுக்கு அப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல, அதாவது எல்லா சீன்ஸையும் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய படங்கள் அந்த மாதிரி ரிசம்பிள்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்ல? இல்ல, ஐ டோன்ட் திங்க் ஸோ. எனக்கு ஐ ஆல்வேஸ் பீன் எக்ஸைட்டட் லைஃப்ல ஒரு ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும். ஓகே. ஸோ அது ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணி அதை காட்டுறதுக்கு நல்லா இருக்கும். மேபி ஃபார் ஸ்மால் சின்ன டிக்டாக் வீடியோஸ் அந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பண்றதுக்கு. பட் மெயின் சினிமால காட்டுறதுக்கு ஐ வாண்ட் டு டெஃபினெட்லி ப்ளீஸ் மை ஆடியன்ஸ்க்கு ஒரு ஏதாவது புதுசா காட்டணும், ஏதாவது புதுசா கொடுக்கணும், அதான் ஆசை இருக்கு. ஸோ ஐ மே நாட் பி இன்ட்ரெஸ்டட் இன் தட். ஓகே ஓகே, நைஸ். ஆக்சுவலாக நீங்கள் வந்து காதலுக்கு மரியாதை படத்தில் நடிக்கிறதா இருந்தது, அது வந்து நடக்கலை அப்படின்னு நிறையா உங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருந்தேன். இப்போவும் அந்த படம் பார்க்கும்போது சரி இந்த சீன் நல்லா இருந்திருக்கும் நடிச்சிருந்தேன் அந்த மாதிரி தோணி இருக்கா? படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி தாட்லாம் வரும்? இல்ல, டெஃபினெட்லி நான் மிஸ் பண்ணத படங்கள் எல்லாம் வேற ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. நான் சில வாட்டி இதை பார்க்கும்போது ஆஹா நல்ல படம் மிஸ் பண்ணிட்டோம், நம்ம கையில போயிடுச்சு, அது ஒரு ரிக்ரெட் இருக்கும். பட் டெஃபினெட்லி எனக்கு மைண்ட்ல என்ன இருக்குன்னா, ஃபியூச்சர்ல டெஃபினெட்லி there'll be something more different, something more பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா once an actor always an actor அப்படி சொல்லுவாங்கல்ல. யாரோட டைம் எப்போ மாறும் சொல்ல முடியாது. யாரோட டைம் எப்போ ஒரு ஃப்ரைடேக்கு டைம் மாறிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு அவரோட விதியில. ஸோ எப்போ டைம் மாறும், எப்போ டைம் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. we have to just be positive and go with that. ஆக்சுவலாக இன்னும் வந்து சினிமாவும் சரி, தமிழ் ஆடியன்ஸும் உங்களை வந்து உங்கள் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்குறாங்க. நீங்கள் அங்கே இருக்கும்போது உங்களுக்கு என்னைக்காவது நியூசிலாந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பேசாமல் இங்கே வந்துடுவோம், மொத்தமாக விட்டுட்டு வந்துடுவோன்ற தாட் வந்திருக்கா? இல்ல, எனக்கு அப்படி தோணல லைஃப்ல. இந்த இடத்துக்கு என்னோட மனசு, என்னோட ஆத்மா இந்த இடத்துலயே அப்படி ஒரு ஃபீலிங் வரும்ல, ஒரு அந்த மாதிரி அந்த இடத்து ஒரு காம்னஸ், அப்படி ஒரு அட்ராக்ஷன் புல் பண்ண அங்கதான் போவேன் நான். I listen to my Atma, I listen to my soul. எனக்கு I don't believe in borders, I don't believe ஒரு கண்ட்ரியோட தேசத்தோட பேரு, I don't believe in that. நம்மளுக்கு எங்கே தோணுது, நம்மளுக்கு எங்கே பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் அங்கதான் போகணும். that should be without restrictions. That is என்னோட மைண்ட் செட். So I believe and follow with my soul. That is how I am. So I am like எப்படி ஒரு மரத்துல லீஃப் இருக்கும்ல, காத்து வந்தானா அப்படியே போயிட்டு இருக்கும், நான் அந்த மாதிரி தான் இருக்கேன். உங்களுடைய படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன பாடல்? நிறையா இருக்கும் உங்க பாட்டு சாங்ஸ் எல்லாமே ஹிட்டு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? ஆனந்தம்ல இந்த வதர்பா பாட்டு, தென் காதல் தேசம்ல முஸ்தபா, கண்டுகொண்டேன் சாங். வேற தெலுங்குல ஆல்சோ இருக்கும், ராஜா படத்துல இருக்கும், மலையாளம்ல ட்ரீம்ஸ் படத்துல இருக்கும். மலையாளம்ல என்னோட முதல் படத்துல மஞ்சு வாரியர் கூட கண்ணல் தி பொட்டம் நடந்தது. That has also been a very favorite song of mine. தமிழ்ல விஐபி படத்துல ஈச்சங்காட்டில் with ரம்பா. தென் பிரபு சார் கூட நம்ம விஐபி பாட்டு இருக்கும், மயிலம்மா அந்த பாட்டு. மயிலம்மா மல்லு கட்டலாம் கோயிலம்மா கொஞ்சம் நீ வருமா. இந்த மாதிரி எல்லாம் பாட்டு. So nothing is fully special, but எல்லாத்தையும் there is always a closeness. Actually நான் இங்க நியூசிலாந்து வந்தப்போ ஃபர்ஸ்ட் வந்தப்போ I said சும்மா எதுக்கு ஃப்ரீயா உட்காரணும், நம்ம வீட்டு பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருந்தா I said okay சும்மா போய் ஒர்க் பண்ணிக்கலாங்க. ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணேன், பட் அதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் கிடைக்கல எனக்கு. ஸோ 10 நாள்ல நான் சொன்னேன் இல்ல இது வேலைக்கு ஆகுது. ஸோ இட் இஸ் நாட் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்தியாவில் எப்படி பண்ணனா சொல்லுவாங்க பைத்தியம் பிடிச்சிருக்க, இல்ல லூஸ் ஆயிடுச்சு, என்னென்ன பண்ண பேசுவாங்க. இங்கன்னா அந்த டிக்னிட்டி ஆஃப் லேபர் இருக்கு. என்ன தொழில் பண்ணனா அது டிக்னிட்டி ஆஃப் லேபர் இருக்கும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி.